என்ன வரங்கள், பெருமைகள், வெற்றிகள், எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்றே முன்னை முனிவர் உரைத்த மறைப்பொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா தோசை. மைதா இல்லாம தான் நாம இப்போ ரவா தோசை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் ரவா எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அரிசி மாவு. நீங்க மைதா சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலைகள், அடுத்ததா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள், அடுத்ததா 1 பச்சை மிளகா பொடியா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக இருந்தால் அதை சாப்பிடாம குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. ஸோ லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணியில் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு எப்போவுமே நம்மளுடைய நார்மல் தோசை மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் ரவா நல்லா கொஞ்சம் ஊறி தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவா நல்லா சோக்காகி மாவு இப்போ நல்லா திக்காக இருக்கும். நம்ம இப்படியே ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவு இன்னும் கொஞ்சம் தின்னாகணும். ரவா தோசையில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தோசைக்கல்லோடு சேர்ந்து ஸ்டிக் ஆகிக்கும், தோசை சரியாக வராது. திக்காக இருந்ததுன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும், நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி தின்னாக கிறிஸ்பியாக வராது. ஸோ தண்ணி சேர்க்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளோட ரவா தோசைக்கான மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ரவா தோசைக்கு எப்போவுமே தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சரவணா பவன் ஸ்டைல் ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு அது மேலே நம்ம போட்டோம்னாக்க தோசை நல்லா குக் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கல்லை ஹீட் பண்ணிவிட்டு மேலே முந்திரி பருப்பு கொஞ்சமும், அதுக்கப்புறமா 3லேருந்து 4 பாதாம் பருப்பை கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ரைசின், அதாவது உலர்ந்த திராட்சை, அதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியாக மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ரவா தோசைக்கு கிளேசியரான ஒரு லுக்கு கொடுக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் சுகரை ஜஸ்ட் அந்த தோசை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது நல்லா கேரமலைஸ் ஆகி ஒரு ஷைனிங்காக கிளேசியர் லுக்கு தரும். கீ ஆர் ஆயில் அது கூட நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவா தோசை கொஞ்சம் நல்லா குக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அதை மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அதோட வேர்வை தண்ணி ட்ரிப் ஆகிட்டு தோசை ரொம்ப சாகி ஆகிடும். வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை சூப்பராக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதோட மட்டும் எப்படி நம்ம விட முடியும்? இல்லை, இன்னும் நம்ம வெரைட்டியாக கூட தோசை ஊற்றலாம். ஆனியன் ரவா தோசை ஊற்றலாம். அதுக்கு ஒரு 1/2 ஆனியனை சாப் பண்ணி ஃபஸ்ட்டு தோசை தவாவில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தோசை ஊற்றிக்கலாம். நம்மளுடைய யம்மியான ரவா தோசை சூப்பராக குக் ஆகிட்டுருக்குது. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை ரெடி. சாம்பார், உங்களுக்கு பிடிச்சமான எந்த சட்னி கூட வேணும்னாலும் இதை சர்வ் பண்ணலாம். ரவா தோசையில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது தண்ணி தான். ஸோ தண்ணியை நான் சொன்ன மாதிரியே பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோஸ்டட் ரவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.